Welcome to episode 1 of Web Series Review. Actually, இதுதான் என்னோட பேஜ்ல 3வது வீடியோ. பட் ஸ்டில் பரவாயில்ல. வெப் சீரிஸ் பேர் வந்து டப்பா பாட்டில். எதுல இருக்குன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. வந்து ஒரு 3-4 டேஸ் ஆயிருக்கும். நான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். பிகாஸ் 5 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஐ தாட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். பிகாஸ் ட்ரைலரும் கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருந்ததுனால வீடியோக்குள்ள போனேன். ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ட்ராமா அண்ட் த்ரில்லர். த்ரில்லர் கம்மி தான், ட்ராமா தான் கொஞ்சம் அதிகம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். மெயின் 5 கேரக்டர்ஸ், ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து இதுல வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரா ஒருத்தர் வருவார். ஓகே, அவர் ஆக்டிங் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கும். பட் ஸ்டில் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவரோட ஆக்டிங். எனக்கு அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல ஓவராலா. அண்ட் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க. ஏன்னு தெரியல, எனக்கு அவங்க ஆக்டிங் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. மேபி அந்த கேரக்டரே இரிட்டேட்டிங் கேரக்டரா அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு அந்த கேரக்டர் மட்டும் பார்க்க ரொம்ப பிடிக்கல. யா, பிடிக்கல. யா, ஆரம்பிக்கும் போது கேரக்டர் வந்து ஷாலினில இருந்து ஆரம்பிப்பாங்க. ஷாலினின்றது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஷாலினின்றது ஒரு ரியல் நேம், வெப் சீரிஸ்ல இருக்க நேம் இல்ல. ஓகே, ஷாலினில இருந்து ஆரம்பிக்கும். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இதுதான் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன். ஷாலினி வீட்டுக்கு வர மெய்டு தான் வந்து நிமிஷா. நிமிஷாவோட கேரக்டரும் ரொம்ப வந்து நல்லா எழுதியிருப்பாங்க. லைக் வித்தியாசமா இருக்கும். அவங்க கேரக்டரும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நடிச்சவங்க எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. பட் இது எனக்கு ஜோதிகாவோட கேரக்டர் மட்டும் புரியவே இல்லை. புரியலன்னு இல்லை, பிடிக்காம இருக்கலாம். லைக் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரோலே கொடுக்கல ஜோதிகாக்கு. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சோகமாவே இருப்பாங்க. ஒரு இடத்துல கூட பவர்ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு டைலாக் இருக்காது. பவர்ஃபுல்லா ஒரு ஒரு பஞ்ச் கொடுக்க மாதிரி எஸ் எஸ் யா அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. இட்ஸ் லைக் வெரி போரிங், டிஸ்சாட்டிஸ்ஃபைடு கேரக்டர். எண்டு வரைக்குமே அப்படிதான். கடைசியில ஏதாவது ஏதாவது ஒன்று நடக்கும். அப்பயாவது அவங்க வந்து பயங்கரமா ஹாப்பியாகி ஜாலியாவாங்க, நமக்கும் ஜாலியாகும் நினைச்சா இல்ல. ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாங்களோ எண்டிங் வரைக்கும் அவங்க அதே மாதிரி சோகமா ஒரு செட்டிலா அப்படிதான் இருப்பாங்க. ஜோதிகா கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் தட்ஸ் அ கேரக்டர். இந்த ஷாலினி கேரக்டர், அவங்க வந்து இட்ஸ் அ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு ஸ்வீட்டான கேர்லி கேர்லி ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க மொத்தம் 5 பேர். ஓகே, ஷாலினி அந்த ஹவுஸ் ஒய்ஃப். அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்களோட மெய்ட், அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து ஆட் ஆகுது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் நல்லா இருக்கும். அவங்க வந்து ஆட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல ஹவுஸ் ஒய்ஃபோட மதர் இன் லா வந்து ஆட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஜோதிகா வந்து ஆட் ஆவாங்க. ஸோ இந்த 5 பேர், இந்த 5 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இதுதான் கதை. கதை சில இடத்துல நல்லா இருந்தது, சில இடத்துல நல்லா இல்ல. அந்த மாதிரி இருந்து ஓவராலா ஓகே, ஒன் டைம் வாட்சபிள், பார்க்கலாம் தான். எனக்கு பர்சனலா என்ன பிடிக்கலன்னா, இந்த கதை ஆரம்பிக்கிற ஒரு இடம் இருக்கும்ல, அது ரொம்ப வந்து நாட் அ வேலிட் ரீசன் மாதிரி தெரியல. எப்படின்னா, ஒரு அந்த மெய்டு இருக்காங்க. அந்த மெய்டோட பர்சனல் வீடியோவை எடுத்து ஒரு பையன் பிளாக்மெயில் பண்ணுவான். யாரும் இல்ல, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் பிளாக்மெயில் பண்ணுவான். பண்ணோடனே அந்த பொண்ணு சரின்னு ஒத்துக்குவான் சொல்றதுக்கு. அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு பவுடர் கொடுத்து அதை செல் பண்ணும். லைக் கொக்கைன் அந்த மாதிரி ஒரு பவுடர் கொடுத்து அதை செல் பண்ணணும்னு சொல்லுவான். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம 2025 இருக்கும். யாராவது நம்ம வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணா போலீஸ்ட்ட போகணும். இல்ல ஓகே அது வீடியோ தானேன்னு சொல்லி அதை கடந்து போகலாம். இல்ல வீட்டுல யார்ட்டையா சொல்லலாம், போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு இதோட ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடர் எடுத்து அவங்க செல் பண்ணது வந்து ஐ திங்க் தட்ஸ் டம் ஐடியா. எனக்கு அப்படி தோணுது. மேபி உங்களுக்கு வந்து அது வாவ் நைஸ் அப்படின்னு தோணலாம். மேபி அப்படி தோணி இருக்கு டேரக்டருக்கு, அதனாலதான் அவர் எடுத்திருக்காரு. அப்படி அன்ரியலிஸ்டிக் பிளாட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்துச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஷாலினியோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ரீவியஸா வந்து ஒரு டானா இருந்தவங்க. டான் இல்ல, முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க. இந்த பவுடர் செல் பண்றது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிதான், அது வேண்டவே வேண்டான்னு சொல்லிதான் இன்னொரு ஊருக்கு வந்து புதுசா அவங்க பேரு அட்ரஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இருக்கவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, அதுதான் வந்து எனக்கு வந்து பழையபடி ஃபீல் ஆகுறேன், இப்பதான் நான் உயிர் வந்திருக்கேன், எனக்கு இப்பதான் நான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே பண்றது வந்து இட்ஸ் நாட் ஃபன். அது ஃபன்னாவும் இல்ல, அது வந்து இடியாட்டிக்கா இருந்தது பார்க்க. பிகாஸ் அவங்க லைஃப் மட்டும் ரிஸ்க் பண்ணல, அவங்க சுத்தி இருக்க எல்லார் லைஃப் தான் ரிஸ்க் பண்றாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓகே, ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, தப்பான விஷயம் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அந்த கோல் வந்து எல்லாருக்கும் வந்து பூர்த்தி அடையணும்ல. யாருக்குமே அதுல எந்த கோலுமே பூர்த்தி அடையாது. ஓகே, எல்லாருமே வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் அவங்க கடைசியில. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்கிங் இட், வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் இட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிளஸ் வந்து என்னன்னா, ஓகே இவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்றது தப்பு, பவுடர் யூஸ் பண்றது தப்பு அப்படின்னா அது தப்புன்னு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு அதை வந்து குளாரிஃபை பண்ணி அதை ஜாலியா வந்து சேல்ஸ் பண்ணி அதில் நிறைய காசு வருது அப்படின்னு காமிச்சா இட்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா கொடுக்கல. இட்ஸ் லைக் மோர் ஆஃப் லைக் ட்ராமா, அன்ரியலிஸ்டிக் ட்ராமா. அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான் இருக்கு. புரியுது இது படம் தான்.
எனக்கு புரியுது இது வந்து ரியாலிட்டி இல்ல. இது ஜஸ்ட் ஃபிலிம்னா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துரணும். இதெல்லாம் யோசிக்க கூடாது. பட் ஒரு நல்ல படமோ, ஒரு சீரிஸோ இட் ஹாஸ் டு இம்பாக்ட் அஸ்ல. இந்த படம் என்ன இம்பாக்ட் பண்ணுதுன்னா, ஓகே, 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 ஓகே அப்படிதான் இம்பாக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுழல் 1, சுழல் 2 பத்தி நான் பேசல. சுழல் 1. சுழல் 1 பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி கதை கொண்டு வருவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, இந்த மெயின் கேரக்டர் ஐஸ்வர்யா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம விக்டிம் ஆயிட்டோம்னு தெரியுது. தெரிஞ்சாலும் இதை யாரு பண்ணான்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். தைரியமா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு மெசேஜ் இருந்தது இல்ல. லைக் என்னதான் நம்ம விக்டிமா இருந்தாலும் நமக்கு வந்து இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம தைரியமா மத்தவங்ககிட்ட சொல்லணும் அத அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இங்க அது வந்து இதுல வந்து அப்படி எதுவுமே இல்ல. லைக் ஒரு ஒரு எண்ட் பாயிண்ட் இல்ல. ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஒரு மெசேஜ் மாதிரி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே எல்லா பொண்ணுங்களுமே ஒவ்வொரு இடத்துல வந்து சஃபர் ஆகுறாங்க. லைக் தே ஹேவ் பேக் ஸ்டோரி. அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆஃப் அண்ட் ஆன் ஆகுறாங்க. இதெல்லாம் இருக்கு. பட் இதுல வந்து அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரி யாரையுமே காமிக்கல. ஒரு 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 கதையோ, ஒரு சீரிஸோ, ஒரு படமோ நம்ம பார்க்கும்போது, நமக்கு என்ன தோணும்னா, அந்த கேரக்டர் வந்து அ விக்டரி ஆகுறத நம்ம பார்க்கணும். இன் அ குட் வே, நாட் இன் அ பேட் வே. ஸோ யா, தட்ஸ் மை ரிவ்யூ. ஆக்சுவலி ஒன் டைம் வாட்சபிள். வாட்ச் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு நீங்க நினைக்கலாம். ம். அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு நீங்க நினைக்கலாம். ஏன் பார்த்தேன்? வாவ்! அப்படி கூட நினைக்கலாம். பட் திஸ் இஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. சீரிஸ் பார்த்து முடிச்சுட்டு யூடியூப்ல வந்து தேடினேன். யாராவது ரிவ்யூ எனக்கு புடிச்ச மாதிரி ரிவ்யூ போட்டிருக்காங்களா? அது நான் நினைச்ச மாதிரி ரிவ்யூ போட்டிருக்காங்களான்னு தேடினேன். ஒரு ரிவ்யூ கூட அந்த மாதிரி இல்ல. எல்லாருமே வாவ்! எனர்ஜி, ஃபயர் அப்படின்றாங்க. உங்களுக்கு இந்த சீரிஸ் நீங்க பார்த்தீங்கன்னு தெரியல. 4 மோர் ஷார்ட்ஸ். 4 மோர் ஷார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா தான் இருக்கும். ஓகே. ஏதோ சொல்ல வராங்க. நல்லா தான் இருக்குன்றது. ஆனா செகண்ட் சீசன், தேர்ட் சீசன்லாம் போக போக ரொம்ப வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக்கா இருக்கும். ஐ ஃபைண்ட் சேம் டாக்ஸிசிட்டி ஹியர் இங்கேயும் தான். அப்ப இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இதுல வந்து அந்த ஷாலினியோட ஹஸ்பண்ட் கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. இனிஷியலா நமக்கு பிடிக்காது. பட் போக போக வந்து அவர் மேல நமக்கே பாவம் வந்துரும். ஓ பாவம் இல்ல அப்படி வந்துரும். ஸோ அதுவும் நல்லா இருக்கும். ஓவரால் ஃபீமேல் ஸ்ட்ரகிள பத்தி அவங்க காமிச்சிருக்காங்க. இல்லன்னு நான் சொல்லல. சில பாயிண்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். ஐ திங்க் இது ஒரு ஃபீமேல் டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் டெப்த்தா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த எந்த கேரக்டர் கூடமே நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. லைக் எஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க பர்சனலி முடியல. ஒரு டயலாக் வரும். ஜோதிகாவுக்கும் அந்த மெய்டுக்கும் ஒரு டயலாக் வரும். ஜோதிகா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெய்ட வந்து ஒரு மாதிரி அ வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே. கொஞ்சம் அவங்க மட்டமாவே பேசுவாங்க. ஸோ ஒரு ஒரு கட்டத்துல வந்து அந்த மெய்டு சொல்லுவாங்க, "என்ன வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்றீங்க? நானும் உழைச்சு தானே சம்பாதிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயலாக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. யாரு என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் எல்லாரும் உழைச்சு தான் சம்பாதிக்கிறோம். ஸோ இட்ஸ் லைக் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். பை.